வணக்கம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இல்ல நீச்சல் அடிக்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிரியமான ஒருவருக்கு, உங்களுடைய மகனோ, மகளோ, காதலனோ, காதலியோ, நண்பரோ, உறவினரோ, நீங்கள் மதிக்கும் ஒருவரோ, அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தர வேண்டிய நிலை ஏற்பட்டா, நீச்சல் கற்றுத்தர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா, எப்படி கற்றுத்தருவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருந்தால் சொல்லலாம், சைக்கிளே எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா 2 சக்கரம் வேறு இருக்கும் பின்னாடி இல்லையா? 4 சக்கரங்கள் இருக்கும். அது உட்கார வச்சுட்டா குழந்தைங்க எப்படியோ கற்றுக்கும். குழந்தைகளுக்கு சைக்கிள் கிடச்சிதுன்னா ஓட்ட கற்றுக்கும் தானாக. கீழே விழும், அடிபடும். ஆனாலும் அந்த பேலன்ஸ் அதுதானே, அது அந்த உடல் கற்றுக்கணும். அது நாம் பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே உட்காருங்க, இப்படி சாய்ங்க, அப்படி சாய்ங்க தான் சொல்லலாம். ஆனால் எதுவுமே அவங்களுக்கு உதவாது. அவங்க சரியாக ஓட்டும்போது தான் அப்படி தான், அப்படியே ஓட்டுங்க, அப்படியே ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அதாவது அவங்க சரியாக ஓட்டுறத பாயிண்ட் பண்ணாலே போதும். கவனித்து, அதான் நல்லா ஓட்டுறீங்க, சரியாக ஓட்டுறீங்கன்னு சொன்னாலே போதும். அப்படியே நம்ம சரியாக ஓட்டத் தொடங்கிடுவோம். உண்மையில் நமக்கு நண்பர்கள், உறவினர்கள், சுற்றம் போன்றவை எல்லாம் தேவைப்படுவது அதன் பொருட்டு தான். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் சுயமாக வாழ கற்றுக்கொள்ளணும். சைக்கிள் விடுவதை போல தான் நாமளாக தான் வாழ கற்றுக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் தானாக தான் நடக்க கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அந்த குழந்தைக்கு தெரியும், அதோட உடலுக்கு தெரியும் அது தானாக நடக்குதா, சரியாக நடக்குதா அப்படின்னு. ஏன்னா உடல் கீழே விழுந்து காயத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பாது. உடலுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் மனம் அந்த அளவு புத்திசாலித்தனம் கொண்டது கிடையாது. அப்போ மனதுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது, ஒரு ஆறுதல் தேவைப்படுது, ஒரு அறுதி தேவைப்படுது. சரியாக தான் செய்கிறோம், சரியாக தான் வாழ்கிறோம் அப்படின்னு. அதுக்கு தான் மற்றவங்க கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். ஒரு செடி வளருது அப்படின்னா, அந்த செடி தானாக வளர்ந்துரும். அது யாரும் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதை போல தான் நாமளும், குழந்தைகளும் தானாக வளர்ந்துருவாங்க அவங்க. ஆனால் தவறான திசையில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சுற்றி இருப்பவர்கள். ஏன்னா சுற்றி இருப்பவர்களை பார்த்து 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 அது தானாக தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். ஆனால் சுற்றி இருப்பவங்களே சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுதான் இது இன்றைக்கி பெரிய பிரச்சனை. பெரியவங்களுக்கே தெரியறதில்ல வாழ்கிறது எப்படின்னு. அப்போது அது எளிமையான வழி எப்படின்னா, இன்னொருவர் சரியாக வாழும்போது நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு சுட்டி காட்டுறது, அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வயசு வித்தியாசமெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? ஒரு நல்லா உடை அணிகிறாரு, ஒருவர் நல்லா பேசுகிறாரு, பார்க்குறக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குன்னா அதை எல்லோருமே விரும்புவோம் இல்லையா? எல்லோருமே ரசிப்போம். அதில் என்ன இருக்குது போட்டி போடுவதற்கோ, பொறாமைப்படுவதற்கோ? அவர்கிட்ட சொன்னால் அவரும் மகிழ்வார் இல்லையா? உண்மையை சொன்னோம் அப்படின்னா. ஏன்னா உண்மைக்கு எப்போதுமே மதிப்பு அதிகம். நம்ம திட்டுவது, இன்னொரு இழிவுபடுத்துவது கூட எளிதில் செய்துடுவோம், பாராட்ட மாட்டோம். அது இங்கே பாராட்டணும் கூட அவசியம் கிடையாது. பாராட்டி அவர்கிட்ட இருந்து நம்ம பதவியோ பணமோ பெறப்போவது கிடையாது. நம்ம உண்மையான நிறைவே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அப்போ அவருக்கும் ஒரு நிறைவாக உணர்வார். ஓ, தான் செய்வது சரி. யோசிச்சு பாருங்கள், ஒரு வாழ்க்கை ஒருவர் சரியாக வாழ்கிறோன்னு தெரியும் போது, அதை இன்னொருவர் அங்கீகரிக்கும் போது, அதை விட நிறைவு வேறு என்ன இருக்குது? அதுக்கு தான் நம்ம என்னெல்லாமோ செய்ய பார்க்குறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே மாஞ்சு மாஞ்சு கிடக்கிறோம். என்ன காரணம்னா, அது அந்த அங்கீகாரத்துக்கு தான். நான் சாப்பிடும் உணவு, உடுக்கும் உடை, செல்லும் இடம், சந்திக்கும் மனிதர்கள், இதையெல்லாம் போடுவதன் மூலமாக, அதை 4 பேர் லைக் பண்ணுவதன் மூலமாக நாம் நன்றாக வாழ்கிறோன்னு நம்ப விரும்புகிறோம். என்ன பிரச்சனைன்னா, அப்போ மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் செய்திகளை மட்டும்தான் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அதுதான் பிரச்சனை. இப்போ மற்றவர்களும் நாம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போது நாம் உண்மையாக இருக்கும்போது நாம் உண்மையாக இருப்பதை அங்கீகரித்தாலே போதும். அதை செய்யக்கூடிய திறன் கொண்டவர்கள் பெற்றோர்கள் தான். ஏன்னா பெற்றோர்கள் தான் குழந்தை 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தெரியும் அவங்களுக்கு குழந்தைய பற்றி நுட்பமாக. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதுவும் வாய்ப்பு கிடையாது. 2, 3 வயசு ஆகும்போதே குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக தொடங்கிடுது. ஒரு முக்கியமான பகுதி பகல் நேரம் முழுவதும் அவங்க வந்து 3ஆம் மனிதர்களோட செலவிடுறாங்க. ஸோ குழந்தைகளும் கற்றுக்கொள்வது, உலகை புரிந்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப மாறிட்டே வருது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு அறச்செயல் என்ன அப்படின்னா, உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு மனிதரை பார்த்து கேள்விகள் இருக்குது, சந்தேகம் இருக்குது. அவர் நல்லவரா, ஏன் இப்படி இருக்காரு, ஏன் அப்படி பேசுகிறாரு, இவரை நம்பலாமா கூடாதான்னு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் இன்னொருவரை பரிசீலனை செஞ்சு அலசி ஆராய்வதில் நம்மளுடைய நேரத்தை, எனர்ஜியை நிறைய வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு பொதுவாக ஒரு உண்மையாக நேர்மையாக இருந்தார்னு வைங்க, அவர் நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆறுதல் இல்லையா? அதனால தான் நம்ம வீட்டை விரும்புகிறோம். வீடு என்பது ஆறுதல் தரும் இடம். நாமளாக இருக்கலாம். வீட்டில் எல்லோரும் அவங்களாக இருக்க முடியாது. ஆனாலும் வீடு ஆறுதல் தரும். அட்லீஸ்ட் அங்கே அப்பா திட்டினாலும் ஏதாவது எதுக்கு திட்டுவார், ஏன் திட்டுவார், எப்போ திட்டுவார் அப்படின்னு தெரியும். எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். இதெல்லாம் கவனிக்கணும் நாம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்க. இல்லைன்னா அப்படி ஆள் மனதை அரித்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கவே விடாது. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது ஒரு நிலை. அதை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். மகிழ்ச்சியாக இருக்க தெரிலனா நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டாலும் அங்கே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். அமெரிக்கா போனாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த மனநிலையை நாம் தான் சரி செய்து கொள்ளணும். அது நம்ம இந்திய பண்பாடு மரபு வந்து அது நம்மளை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா ஏதோ தப்புங்கிறது போல் ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. ஏதாவது குறை இருக்கணும், ஏதாவது பிழை இருக்கணும், ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும், அரிச்சிக்கிட்டே இருக்கணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிம்மதியாக நிறைவாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அதை தான் விரும்புகிறோம் இல்லையா? எப்படி நிம்மதியாக இருப்பது, நிறைவாக இருப்பதுன்னு. இதெல்லாம் செஞ்சினா நீ நிம்மதியாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம்னு சமூகம், மரபு, பண்பாடு போன்றவை கட்டு தந்துக்கிட்டே இருக்குது. அப்பா அம்மாவை ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க, கல்யாணம் செஞ்சுக்கோங்க, குழந்தைகளை ஒழுங்காக வளர்த்துங்க, அவங்க நீ அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்ட மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க. இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையை அது சொல்லித்தருது. அரசாங்கத்துக்கு ஒழுங்காக வரி கட்டு, அரசாங்கம் உனக்கு தேவையான பாதுகாப்பை தரும் அப்படின்னெல்லாம் ஒரு புரிதலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மைன்னு நாமளும் நம்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் உண்மையாக இருந்தால் மகிழலாம். சரியாக இல்லைன்னா யார்கிட்டையா போய் குறை சொல்ல முடியுமா? தலையெழுத்தேன்னு வாழ வேண்டியது தான். அதுதான் இந்திய பண்பாடு நம்மளுக்கு சொல்லித்தருது. ஏன்னா அங்கே எதுவுமே நிறைவாக முழுமையாக இருப்பது கிடையாது. யாருமே தங்களுடைய வேலையை, கடமையை ஒழுங்காக செய்கிறது கிடையாது. ஆனால் எப்போவுமே ஏதாவது குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் முழுமை நிறைவுனாலே அது ஒரு பொய், மாயைங்கிற எண்ணம் இந்தியர்களின் மனதில் ஆழமாக ஊடுருவி இருக்குது. இது இயல்பாகவே வந்து மனித மனம் வந்து முழுமையை விரும்பாது. நம்ம ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்கலாம், செல்வத்தை தேடிக்கிட்டே இருக்கலாம், அந்தஸ்து, அதிகாரம், அழகான பெண், ஏதாவது ஒன்று, புதிய மாடல் செல்ஃபோன் தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை அடையலை, அதை அடையணும்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற ஒரு உந்துதல் இருக்கும். அடைஞ்சிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதனால தான் இந்தியர்கள் வந்து எதையுமே முழுமையாக செய்வது கிடையாது. கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் பூஜைகள் முழுசாக செய்கிறது கிடையாது. பள்ளிக்கு போனால் ஒழுங்காக பாடங்களை கற்பிக்கிறது கிடையாது, கற்றுக்கொள்வது கிடையாது.
கல்லூரிக்கு சென்றாலும் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. விளையாட்டுக்கு போனா ஒழுங்கா விளையாடுறது கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு அறையும் குறையுமாவே தான் இருப்போம். இப்போ மாறாக மேலை நாடுகள் வந்து அவங்க சமூகம் போன்ற பல தட்டுக்களில் வளர்ந்துக்கிட்டே செல்கிறாங்கன்னா அவங்க தன்னை முழுமை செய்து கொள்கிறாங்க. ஓகே, இது முழுமையாக இருக்குது, இதுக்கு அடுத்து என்ன? அவங்க தொடர்ந்து அடுத்த கட்டம்னு சென்று கொண்டே இருக்காங்க. அதே சமயம் அந்த அளவு நுட்பமாக எல்லாவற்றையும் செய்வதனால, துல்லியமாக ஏதாவது செய்வதனால என்ன பயன்? அதாவது ஒன்று குறைகள் இருந்தது அப்படின்னா அந்த குறைகளை பூர்த்தி செய்வதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு மனிதர்கள் வேண்டும். மனிதர்கள் தான் அந்த குறைகளை உருவாக்குவாங்க. அதே சமயம் குறைகள் இருந்தால் தான் அதை நிவர்த்தி செய்வதற்கு மனிதர்கள் வேணும். அப்போ தான் சமூகம் செயல்படும். எந்த குறையுமே இல்லாத சமூகம், அதை உட்டோப்பியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சொர்க்கம்னு வச்சுக்கலாம். அங்கே ஒரு மனிதனுக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்கள். எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ யாருமே அங்கே தேவையே கிடையாது. நீங்கள் இல்லைன்னா கூட யாரும் அங்கே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் ஒரு நிபுணனுக்கு மதிப்பு இருக்கும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ சொர்க்கம்ங்கிறது உண்மையில் ஒரு போர் அடிக்கிற இடமா தான் இருக்கும். நீங்கள் மேலை நாடுகளில் வாழ்க்கையை கவனித்து பார்க்கலாம். என்னுடைய அத்வைத ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், கனடாங்கிறது ஒரு சொர்க்கம் அப்படிம்பார். ஏன்னா நீங்கள் வந்து 2 பைப் இருக்கும். ஒரு பைப்பை திறந்தீங்கன்னா குளிர்ந்த தண்ணி வரும், இன்னொரு பைப்பை திறந்தீங்கன்னா சுடு தண்ணி வரும். இப்போ அந்த சுடு தண்ணி வர்றது உடனே வராது. அது ஒரு 10 செகண்டில் இருந்து 30 செகண்ட் வரைக்கும் ஆகும். ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகும் சில இடங்களில். அப்போது அவ்வளோ நேரம் எவ்வளோ தண்ணி வீணாகுது யோசிச்சு பாருங்கள். அந்த தண்ணி இருந்தால் போதும், இந்தியாவில் மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துருவான் அப்படிம்பார். உண்மைதான் அது. நானும் இந்தியாவில் வாழ்ந்துருக்கேன், அங்கே தண்ணி கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அப்போது ஒப்பிட்டு நோக்கும்போது இது வந்து ஒரு சொர்க்கம்தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின புரிதலே இருக்காது. அது என்ன, அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்தியர்களுக்கு தெரியும் அதோட மதிப்பு என்னன்ட்டு. அப்போது இந்தியாவில் இருந்து இங்கே வரும்போது வாழ்க்கை வந்து ஒரு முற்றிலுமே மாறிடும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் கவனிக்கணும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி இருக்குது. நம்ம கொடைக்கானல்னா ஒரு மாதிரி உணர்வோம், மகாபலிபுரம்னா ஒரு மாதிரி உணர்வோம், ஒரு தீம் பார்க்னால் வேறு மாதிரி உணர்வோம், சினிமா தேட்டரு, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னா வேறு மாதிரி உணர்வோம் இல்லையா? ஒவ்வொன்றிலையும் அந்த எனர்ஜி வேறையாக இருக்குது. இப்போ அந்த எனர்ஜியை கவனிச்சிங்கன்னா 2 விதத்தில் அது வேறுபடுது. ஒன்று அங்கே இருக்கும் மனிதர்களால், சில இடங்களில் அந்த மனிதர்களால் அந்த எனர்ஜி தூண்டப்படுது. இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒரு சிஎஸ்கே மேட்ச்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஒரு சினிமா தேட்டர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு முக்கியமான நடிகருடைய படம் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பள்ளி கடைசி நாள் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அதுவே 12th படிக்கிற பசங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, கல்லூரியில் கடைசி நாளாக எப்படி ஃபீல் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு இடம், அங்கே இருக்கும் மனிதர்கள் இரண்டும் சேர்ந்து அங்கே எனர்ஜியை தீர்மானிக்கிறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம், அமைதியாக இருக்குது. என்ன காரணம்? அங்கே மனிதர்களே இல்லை. அங்கே இருக்கும் எனர்ஜி ரொம்ப தூய்மையாக இருக்குது, துல்லியமாக இருக்குது. இப்போது சிலர் பேர் மனிதர்களுடைய அணுக்கத்தை விரும்புவோம். கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போக விரும்புவோம், திருவிழாவுக்கு போக விரும்புவோம், சினிமாவுக்கு போக விரும்புவோம். அவங்க பொதுவாக ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள், வெளிநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். மாறாக வேறு சிலர் வந்து தனிமையை விரும்புவோம். காட்டுக்கு போவது, இயற்கையோட நேரம் செலவிடுவது, கலையை ரசிப்பது, இசையை ரசிப்பது, பறவையின் பாடலை கேட்பது, இப்படின்னெல்லாம் ஆர்வம் இருக்கும். இவங்க பெரும்பாலும் அகநோக்கு பார்வை, தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள். இப்போ அவங்க வந்து தங்களுடைய எண்ணங்களை, நினைவுகளை அசை போட்டு கொண்டு அதிலேயே வாழ்பவர்களாக இருப்பார்கள், அதை விரும்புபவர்களாக இருப்பார்கள். இப்போ இதில் எது சரி எது தவறுலாம் சொல்லவே முடியாது. இப்போ எக்ஸ்ட்ராவர்ட்டான மனநிலை கொண்டவர், எப்போவும் நண்பரோடவே இருக்கிறவர், திடீர்னு நண்பரோட சண்டை போட்டார், அவருடைய நண்பர் அவரை விட்டுட்டு வேறவரோட சினிமாவுக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்கள், அவருக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீமை தோத்துருச்சு.
அப்படிங்கும்போது அவர் குஷியாவா இருப்பார், அவரும் தனிமையில் போய் சோகமாக இருப்பார். நம்ம சோகமாக இருக்கும்போது நார்மலாக தனிமையை விரும்புவோம். ஏன்னா அந்த தனிமையில் தான் அந்த துக்கத்தை, சோகத்தை நாம் உள்ளிழுத்து கொள்ள முடியும், கிரகித்து கொள்ள முடியும். அதற்கு வேணும் தனிமை. அதை நாம் யார்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ள தொடங்கினோம்னா அந்த சோகத்தை உடனே மீண்டு வந்துட முடியும். சில பேர் அதை செய்வாங்க. புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆட்டுன்னு சொல்லிக்கிட்டு துக்கம் ஏற்பட்டாலே உடனே பணம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறது, ஷாப்பிங் செய்வது அப்படின்ட்டு. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சோகத்தை, துக்கத்தை உணர்வதை, ஆழமாக அனுபவிப்பதை தவிர்க்க பார்க்குறாங்க வெளி உலகுக்கு செல்வதன் மூலமாக. அதனால தான் தனிமையை யாரும் விரும்புவதே கிடையாது. ஏன்னா தனிமையில் இருந்தவொன்னே அப்படியே துக்கம் உள்ளே இழுத்துக்கிட்டே போகும். அது சுமை மிக்கது, கனமானது. அதுக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அதுதான் நம்முடைய ஆழம்னு நான் சொல்லுவேன். நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே விழ முடியும் யோசிச்சு பாருங்கள். நமக்குள்ளே எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ ஆழம் தான் உள்ளே விழுக முடியும். அதாவது வெளியில் இருக்கும் பார்க்குற ஒரு பொந்து போல் இருக்குது, அந்த பொந்துக்குள்ளே காலை வைக்காத உள்ளே விழுந்துருவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் விழுவோம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த பொந்து எவ்வளோ ஆழமோ அவ்வளோ தூரம் தான் விழுவோம். நம்முடைய ஆழம் என்பது நமக்குள்ளே இருப்பது. இப்போ அதுக்குள்ளே நாம் ஆளாமல் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியாது, வெளியிலேயே வாழ முடியாது. அப்போது அந்த ஆழத்துக்குள்ளே நாம் போகும்போது நிறைய நாம் நம்மளை பற்றி அறிந்து கொள்வோம். ஏன்னா புற உலகில் நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு என்ன பிடிக்குமோ, மற்றவர்கள் என்ன விரும்புவார்களோ அதன் அடிப்படையில் தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். நம்முடைய அக உலகில் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் உள்ள புரிந்து கொண்டிருக்கும். இப்போது இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போது இது நிலை எல்லோருக்குமே ஏற்படும். அதாவது மகிழ்ச்சியான ஒருவர் திடீர்னு துக்கமாக இருப்பார், துக்கமாக இருந்த ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பார். நம்மளுக்கே பல சமயங்களில் என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது. இது குழந்தை பருவத்திலேருந்தே பலருக்கும் நிகழும். இப்போ இது போன்ற தருணங்களில் தான் பெரியவரின் துணை தேவைப்படுது. நீ நல்லா பண்ணுற, சரியாக பண்ணுற அப்படின்னு அவங்க புரிய வைக்கணும். ஆனால் பெரியவர்கள் எந்த விதத்தில் உதவுறாங்க யோசிச்சு பாருங்கள். பரீட்சையில் மார்க் எடுக்கிறது, நல்லா ரைம்ஸ் பேசுகிறது, ஒழுங்காக உடை அணியிறது, இதெல்லாம் தான் யோசிக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய அக உலகு அது எதை பற்றி சிந்திக்குது, எதை பற்றி கவலைப்படுது, எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கிது, தன்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போது அதை தான் நம்மளை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. பகிர்ந்து கொண்டாலும் அதை புரிந்து கவனித்து ஏற்றுக்கொள்வதற்கு, கருத்து சொல்வதற்கு, எதிர்வினை புரிவதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கி எல்லோருக்குமே அது தேவையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது. யாருமே கிராமத்தில், நகரத்தில் நமக்கு தெரிந்த மனிதர்களோட வாழ்ந்துட்டுருக்கல. எல்லோருமே புதிய சூழலில், புதிய மனிதர்களோட, முன்பின் தெரியாத உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது உண்மையான மனிதர்களின் சகவாசம் தேவையாக இருக்குது, துணை தேவையாக இருக்குது. அந்த எனர்ஜியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆறுதலை தரும். ஏன்னா பெரும்பாலும் வந்து நாம் ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம். நான் ஒரு எழுத்தாளன், நான் 4 குழந்தைகளுக்கு அப்பா, நான் 60 வயசாயிருச்சு, நான் ஒரு முக்காக்கிழம், இப்படி ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம உடைகள் அணிவோம். ஏன்னா 60 வயசாயிருச்சு முக்காக்கிழங்கிறவர் பெருசாக உடை அணிவதில் ஆர்வம் காட்ட மாட்டார். 4 குழந்தைக்கு அப்பா எப்படி இருப்பார்? ஒரு அலுவலகத்தில் பெரிய மேலாளராக இருப்பவர் எப்படி இருப்பார்? ஒரு 20 வயது பையன் எப்படி வெளியில் கிளம்புவான்? யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் எப்படி நம்மளை உணர்கிறோங்கிறதன் அடிப்படையில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதும் மாறும். அதன் அடிப்படையில் நம்முடைய எனர்ஜிகள் வேறுபாடுகள் இருக்கும். அப்போது அதை வந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லை மறுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் எதிர்வினை புரியணும். அதன் மூலமாக தான் நம்முடைய ஆளுமை உருவாகும். யோசிச்சு பாருங்கள். ஒருவர் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு டையெல்லாம் கட்டு வெளில கிளம்புறாரு. உடனே பார்த்து யாராவது கிண்டல் செய்கிறானா, என்னடா இது பொம்மைக்கு டை கட்டின மாதிரி இருக்குன்னு ஏதாவது கிண்டல் பண்ணுறாங்கன்னு வைங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அப்போ இது மாறாக வேறு ஒருவர் வந்து பார்த்து நல்லா இருக்கு, இந்த டை கொஞ்சம் இன்னும் சொல்லி சரி பண்ணி விட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் தான் நாம் எதிர்பார்க்குறோம். இது யார் செய்வா யோசிச்சு பாருங்கள். நீங்களே ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிறீங்க, நீங்கள் பேருந்தில் போய் நீங்கள் செல்கிறீங்க, 1 மணி நேரம் ஆகுது. பலருக்கும் தெரியும் நம்ம உடை அணிந்திருக்கும் விதம், நாம் நடந்து கொள்ளும் விதத்துலேருந்தே நேர்முக தேர்வுக்கு போகிறோன்னு தெரியும். யாராவது ஒருவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காத ஒருவருக்கு வேலை கிடைச்சிதுங்கிறது சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை? இது வந்து மேலை நாட்டில் செய்வாங்க. சம்மந்தமே இல்லாதவர்கள் வந்து சம்மந்தமே இல்லாத மனிதர்களுக்கு உதவுவாங்க, வழிகாட்டுவாங்க. தெரியல இது இது சரியா தவறா, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா. ஆனால் அப்படி நம்மள்கிட்ட வந்து என்னப்பா எங்கே போகிற, இப்படி நல்லா பண்ணுன்னு சொல்லி ஒருவர் பேசி நம்மளுக்கு இன்னும் தைரியம் கொடுத்து கூட பேருந்தில் வர ஒரு 10 நிமிஷம் இருந்த ஆறுதலாக இருந்தாலும் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த மனநிலைன்ட்டு. இப்போ அதுதான் இன்றைக்கி தேவைப்படுது. உண்மையான மனிதர்கள், அன்பான மனிதர்கள், உண்மையிலேயே அக்கறை கொண்டவர்கள். ஆனால் நம்மளுக்கும் மனசில் சந்தேகமாக இருக்குது. ஒரு ஆறுதலாக பேசினாலே அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு. ஏன்னா உலகம் அப்படி இருக்குது. நிறைய சொல்லலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்படி. இப்போது அதன் அடிப்படையில் தான் நான் இந்த படத்தை உருவாக்குனேன். இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் இது உண்மையான ஒரு படம் கிடையாது அப்படின்னு. இதில் 2 பாத்திரங்கள் யாருன்னு உங்களால் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒருவரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொருவர் வந்து ஸ்வாங்ஸு. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு வயதான சீன முதியவரை போட்டாலே ஸ்வாங்ஸு லாவோட்ஸுன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து என் அளவில் ஒரு முக்கியமான படம். ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான தத்துவங்களை முன்வைப்பவர்கள். 2மே எனக்கு அணுக்கமான தத்துவம். ஸ்வாங்ஸு முன்வைப்பது வந்து செயலற்ற செயலின்மையை முன்வைப்பார். ஏன்னா செயல் என்பது அகங்காரத்திலிருந்து தன்முனைப்பிலிருந்து வெளிப்படுவது. அது எப்போதுமே முழுமையை நோக்கி நம்மளை அழைத்து செல்லாது, முழுமையற்று தான் இருக்கும். அது நிறைவை தராது, நிறைவற்று தான் இருக்கும். அதனால தான் தாவோயிசம் எனக்கு மிக அணுக்கமான ஒரு வழிமுறைகளில் ஒன்று. ஆனால் அதே சமயம் நம்மில் பலரும் வாழ்க்கையை உருவாக்க, வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை உருவாக்க, ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்த, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். அதாவது நான் இன்னார் அப்படின்னு உணர்த்தணும். அதை நம்மளுக்கு நாம் உணர்த்தணும், மற்றவங்களுக்கும் உணர்த்தணும். அதை ஏதாவது செயலின் மூலமாக தான் செய்ய முடியும் இல்லையா? நான் யார் தெரியுமா அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும்னா தன்முனைப்பு வேண்டியது இருக்குது. அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ஸோ இது ரொம்ப நுட்பமான விஷயம். அதாவது தன்முனைப்பு இல்லாமல் வாழ முடியாது. எல்லாருக்குமே தன்முனைப்பு வேணும். இந்த காணொலியை உருவாக்கணுன்னாலும், கேட்கணுன்னாலும், புரிந்து கொள்ளணுன்னாலும் தன்முனைப்பு வேணும். தன்முனைப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த தன்முனைப்பு உருவாகும் போதே அது சரியான விதத்தில் உருவாகணும். ஏன்னா அதீதமான அகங்காரம் வந்து நம்மை தவறான பாதையில் இட்டு செல்ல கூடும். நம்முடைய கண்ணை மறைத்து தவறான திசையில் அழைத்து செல்லக்கூடும். அப்போது நம்முடைய தன் முனைப்பு வந்து தவறான பாதையில் செல்லும். நாம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது மூடு பனியாக இருக்குது இல்லையா? பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறதுனால நம்முடைய பயணம் சரியானது இல்லை. சரியான திசையிலையும் நாம் செல்லணும். அதுதான் அகங்காரம் வந்து நம்முடைய கண்ணை மறைத்து விட கூடும். அதனால தான் வந்து நம்ம எதையாவது முயற்சி செஞ்சுட்டு அப்புறம் இது இல்லை அப்படின்னா அந்த நேரத்தை திருப்பி நம்மளால் பெற முடியாது இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு தொழிலில் கற்றுக்கிட்டு 30-40 வருஷம் அதில் ஈடுபடுறீங்க. அதன் பிறகு தெரிய வருது இது உங்களுடைய தொழில் அல்ல அப்படின்னா அந்த காலகட்டம் வீண்னு சொல்லலாமா? ஆனால் அது எப்படி தெரியுது? அந்த தொழிலில் ஈடுபடாமல் இருந்தால் எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த தொழில் அல்லன்ட்டு? அப்போது இது வந்து அந்த கால வழிமுறை. ஏன்னா அந்த காலத்தில் நேரம் நிறைய இருந்தது, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நீங்கள் மீறி போனால் என்ன பண்ண முடியும்? ஒரு கிராமத்தில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை தான் செய்ய முடியும். எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும்.
யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த வேலையை செய்யாட்டி அந்த வேலை, அந்த வேலையை செய்யாட்டி இன்னொரு வேலை, எந்த வேலை செய்யாட்டியும் இன்னும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்காது. அந்த மாதிரியான காலநிலை அது, மனநிலை, வாழ்க்கை முறை அப்போது இருந்தது. இப்போது அப்படி கிடையாது. இன்று வேக வேகமாக எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. வாய்ப்புகள், வசதிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய கற்றுக்கொள்ள முடியுது. அதாவது ஒரு ஓவியராக இருப்பது எப்படின்னு நம்ம ஓவியராக ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஓவியர்களுடைய நேர்காணலில் பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கலாம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கார்களா, அவங்க எப்படி ஓவியத்தை உருவாக்குறாங்க, எதன் அடிப்படையில் உருவாக்குறாங்க, அதை எப்படி விளம்பரம் செய்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே தேவையாக இருக்குது. நம்முடைய ஓவியத்தை உருவாக்கிட்டு மூலையில் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அது பிரபலம் ஆகிடாது. நம்ம ஓவியத்தை கொண்டு போய் கண்காட்சியில் வைக்கணும், அதை பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருமா இல்லையாங்கிறத ஒருவர் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். கடந்த காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் ஓவியரை சந்திச்சிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? யோசிச்சு பாருங்கள். ஒரு திரைப்பட இயக்குனரையோ நடிகரையோ சந்தித்து மனம் விட்டு பேசியிருக்கீங்களா? உண்மையாக அவர் கையெழுத்து வாங்குறக்கோ ஆட்டோகிராஃப் வாங்குறக்கோ சந்தித்தது சொல்லலை. உண்மையில் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் இருக்குங்க, இதெல்லாம் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்கலாம் புரிந்து கொள்ள முடியுமா? அதெல்லாம் அந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி முடியும் ஓரளவுக்கு. அப்போது நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ செயலின்மையில் உக்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வீணாக போயிடும். இது ஒரு விதத்தில் ஓஷோ போன்றவர்கள் ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணிட்டாங்க. புல் தானாக வளர்கிறது. கரெக்டு தான், புல் தானாக வளருது. மனிதன் தானாக வளர்வது கிடையாது. மனிதன் தன்னுடைய முயற்சியால் தான் வளர முடியும். அதே சமயம் அவனுடைய முயற்சி எல்லாமே தவறாக தான் திசையில் தான் கொண்டு போய் விடும். அப்போது முயற்சியே செய்யாமல் உக்காந்துக்கிட்டே இருந்தோம்னா தத்தியாக மந்தியாக இருப்போம். எந்த சுய புத்தியும் சிந்தனை திறனும் இருக்காது. எதையும் உருப்படியாக செய்யும் திறனற்றவர்களாக இருப்போம். அப்போ என்ன செய்வது? எதையாவது செய்யணும். நம்மால் எதை முடியுதோ அதை செய்யணும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதை நேர்த்தியாக சிறப்பாக செய்யணும். அப்போ அதை செய்யும்போது நாம் ஒரு திறனை ஈட்டியிருப்போம். அதை எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்போம். இல்லை எப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டிருப்போம். நிறைய நுட்பமான விஷயங்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஓவியம் நம்மளுக்கு ஒத்து வருமா இல்லையான்னு நேர்காணலில் பார்த்து புத்தகங்களை வாசித்து மற்றவர்களோட பேசி தெரிந்து கொள்வது வேறு. நாமளே ஓவியத்தை வரைந்து பார்த்து முயற்சித்து அப்புறமா இல்லை இது நம்மளுக்கு சரிப்படாதுன்னு விடுவது வேறு இல்லையா? யோசிச்சு பாருங்கள். 2 வருஷம் நீங்கள் புத்தகங்களை வாசித்து மற்றவங்களுக்கு கருத்துக்களை கேட்டு அப்புறம் முடிவெடுக்கிறீங்க. 2 வருஷம் வெவ்வேறு விதமான ஓவியங்களை வரைந்து பார்த்து முயன்று பார்த்து அப்புறம் கைவிடுறீங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் தேவை. நம்ம என்னெல்லாம் முடியுதோ அதையெல்லாம் முயற்சி செஞ்சு பார்க்கணும். எது சரியாக இருக்கோ அது கிளிக்காகும், அது ஒழுங்காக பயன்படும். எது கிளிக்காலையோ அது நம்ம கையை விட்டு போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் கண்டடைய முடியும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எதெல்லாம் நம்மளுக்கு சரிப்படாதுன்னு தெரிஞ்சிடும். நம்மளால் ஓவியனாக இருக்க முடியுமா, இல்லை ஒரு நடன கலைஞனாக இருக்க முடியுமா, இசைக்கலைஞனாக இருக்க முடியுமா, நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அப்போது இதுக்கு செயலற்ற செயலின்மைக்கு முன்வைப்பது கிடையாது. இது செயலை முன்வைப்பது. ஆனால் அந்த செயலில் ஒரு நேர்மை வேண்டியது இருக்குது, ஒரு நேர்த்தி வேண்டியது இருக்குது, ஒரு அர்ப்பணிப்பு வேண்டியது இருக்குது, ஒரு முழுமையான ஈடுபாடு வேண்டியதாக இருக்குது. அதுதான் நீட்சே முன்வைக்கும் த வில் டு பவர், அதிகாரத்துக்கான விளைவுன்னு சொல்லலாம். அது அவர் ஒரு அகங்கார கோணத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ பாரதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியோட வார்த்தைகள் ஒரு அகங்காரத்தின் கோணத்தில் தான் முன்வைப்பதாக இருக்கும். இல்லாட்டி காலா சற்றழுகே வாடா அப்படின்லாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஒரு கஞ்சா குடிச்சிக்கிட்டு ஒரு திமிரில் பேசின பேச்சு போல தான் இருக்கும். அதில் அதே சமயம் அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா அந்த அகங்காரம் இல்லாத போது ஒரு திமிரும் ஒரு தெனாவட்டும் இருக்கும். குழந்தைகளிடம் கவனிக்கலாம், டீனேஜ் பசங்களிடமும் கவனிக்கலாம்.
வயசாக வயசாக நாம் அப்படியே மந்தமாயிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா வாழ்க்கைன்னு பலவற்றை கற்றுத்தருது. இது சரியா வராது, இது நடக்காது, இது ஒத்து வராது, இது உருப்படாது அப்படின்ட்டு மழுங்கி போயிடுறோம். எதையுமே நம்ம முயற்சி செய்வதே கிடையாது. ஸோ அப்போ ஒரு இடங்கள்ல நாம் தன்முனைப்பு கொள்ள வேண்டியதாக இருக்குது, கூறு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதற்கு அகங்காரம் தேவைப்படுது. அது ஒரு சில சமயங்களில் காயப்படுத்தும். வேறு வழி கிடையாது. அதற்காக கவலைப்பட முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சமூகம் வந்து பெரும்பாலும் அதாவது தனி மனிதர்கள் எல்லாருமே சமூகமாக தான் இயந்து செயல்பட விரும்பிட்டு இருந்தாங்க. சமூகத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய ஆர்வம் கொண்டவர்கள், ஈடுபாடு கொண்டவர்கள், திறன் கொண்டவர்கள் மிகவும் குறைவாக தான் இருந்தாங்க எண்ணிக்கையில். ஏன்னா அதுக்கான கல்வி, வசதி, வாய்ப்புகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போது. இன்று அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நானே ராஜா, நானே மந்திரின்னு வாழ முடியும். அப்போது இன்றைக்கு வந்து உரசல்கள் அதிகம் மக்களுக்கிடையே. ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு. அப்போது தேவையற்ற உரசல்கள் வரும், சண்டைகள் வரும், சிக்கல்கள் வரும், சச்சரவுகள் வரும். அது இன்று தவிர்க்கவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் அதை எதிர்கொண்டே ஆகணும். அதற்கு தேவையான அறிவுத்திறன், அந்த போட்டி மனப்பான்மை இதெல்லாமே நம்மளுக்கு ஆக வேண்டியதாக இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் இதெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு இருந்தோன்னா நாம் நம்முடைய தனித்தன்மையை, தனித்துவத்தை வெளிப்படுத்த முடியாது. யாரும் நம்மளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தேடி வந்து அமேசான் பேக்கேஜ் டெலிவர் பண்ணுறது போல் டோர் டெலிவரி பண்ணி நம்மளுடைய திறமையாக உன்னை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டு போய் துணைக்கு வச்சுக்க மாட்டாங்க. நம்மிடம் இருக்கும் திறமைகளை நாம் நம்மளால் இயன்ற வரைக்கும் வெளிப்படுத்தணும். அது மற்றவர்களுக்கு தோதாக இருக்குது, ஓப்பாக இருக்குன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்டது. இப்போ முதல்ல வந்து நாம் ஒரு இடத்துல வந்து ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிறோன்னா அவர் நாம் நம்பிக்கைக்குரியவர், அவர் பிரியத்துக்குரியவர்னு அதுக்காகவே வேலை கிடைக்கும். அதை வச்சு நம்ம பையனுக்கு வேலை வாங்கிடலாம், அப்படியே தலைமுறை தலைமுறையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கு அப்படி கிடையாது. அந்த நம்பிக்கை, பிரியத்துக்காகலாம் யாரும் வேலை செய்கிறது கிடையாது. மாறாக என்னுடைய திறமை இது, என்னுடைய அனுபவம் இது, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை மற்றவங்க பார்க்குறாங்க. ஓ, உன்னுடைய திறமை இதா, எனக்கு இது வேணுமே, இதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நேர்மையான உரையாடலாக இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்றாங்க. நம்முடைய நேரத்தை அந்த வேலையில் செலவிடுறோம். அதற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே ஒரு நேர்மையான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்குது. அப்போது அந்த நேர்மை என்பது முக்கியமானதாக ஒரு விஷயம். இங்கே அது கடந்த காலத்தில் செயலின்மை மூலமாக நேர்மையே தேவையில்லை. ஒரு செயலே செய்யாமல் இருக்கிறவனுக்கு எதுக்கு நேர்மை? இன்றைக்கு வந்து செயல் செஞ்சே ஆக வேண்டியதாக இருக்குது, பிழைக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு நான் இன்னாருன்னு எல்லாருமே ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும் அப்படின்ட்டு அங்கேயே பொய்கள் வந்துடுது. அப்போது என்னென்னா மனிதர்கள் தேவையாக இருக்குது. கவனித்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்கு நல்ல மனிதர்கள் வேலைக்கு தேவையாக இருக்காங்க. ஆனால் நல்ல மனிதர்கள், வேலை செய்யும் திறமை இருக்கிறவங்க சரியான வேலையில் கிடைக்காம திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்மேட்ச் அதை தான் நம்ம சரி செய்யணும். அதை நிறுவனங்கள் சரி செய்யணும்னா அது அவங்களால முயன்றதை முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மால் முயன்றதை நாம் முயற்சி செய்யணும். அது என்ன நம்மால் முயன்றது? நேர்மை. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் தெரியும், இதுதான் தெரியாதுங்கிறத நம்ம நேர்மையாக இருந்தோம்னா முன்னாடியே சொன்னது போல் மற்றவங்களுக்கும் வேலை மிச்சம், நேரம் மிச்சம். ஓ, இதுதான் தெரியுமா, எனக்கு இது வேணாம்ப்பா, ஓ இது தெரியுமா, சூப்பர் இல்லையா? எதுக்கு வந்து பாவனை செஞ்சுட்டு பாவலா செஞ்சுக்கிட்டு சிரமப்படுத்திட்டு நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இன்னொருவர் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அதை தான் நான் நீட்சேயோட கோணத்திலிருந்து முன்வைக்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து இந்த 2 பேரும் இணையும் காலகட்டம் இது. நீட்சே சொல்வது என்னென்னா கடவுள் இறந்து விட்டார் அப்படின்ட்டு. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பெடுத்து கொள்ளணும். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும்? கடவுள் இருந்து விட்டார்னா யாருமே நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் தான் தோன்றித்தனமாக வாழலாம்.
இல்லையா? இல்ல, யாருமே இல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னும் பொறுப்புடன் வாழ வேண்டிய நிலைக்கும் நாம தள்ளப்படுறோம். அப்போ எந்த வழிமுறையை நாம தேர்ந்தெடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்குவமான, பண்பான, நாகரிகமான மனிதன் வந்து பொறுப்பான வாழ்க்கையை வாழறத தான் தேர்ந்தெடுப்பான். தான் தோன்றித்தனமாக வாழ்வதை தேர்ந்தெடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம இன்றைக்கு பொறுப்புடன் வாழ்ந்தா என்றைக்குமே நம்ம பொறுப்புடன் வாழ முடியும். அது ஒரு சுய கட்டுப்பாடு, தன்னொழுக்கம். அது தொடக்கத்தில் சிரமமாக தான் இருக்கும். இப்போ இது பேசுகிறோன்னா இதுவே ஒரு சுய கட்டுப்பாடு தான் இல்லையா? இந்த வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உச்சரிக்கமான இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அது அர்த்தம் புரியணும். அது சரியான இடத்துல பயன்படுத்தணும். அந்த சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை நடக்கணும்னா அதுக்கும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய வந்து அதை மேல் மனதை கொண்டு கற்றுக்கொள்வது கிடையாது. அதை தலை காப்பதற்கான ஏதாவது செஞ்சு கீழே விழுந்து அடிபட்டு அது தானாக கற்றுக்கொள்ளும். நாமளும் வாழ்க்கை அப்படி தான் வாழ கற்றுக்கிறோம். எதையுமே முழுசாக உட்காந்து சிந்தித்து புரிந்து கொள்வது கிடையாது. அப்படியே வாழ்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டோம்னா எவ்வளோ அருமையாக வாழ்க்கையை வாழ முடியும். தான் தோன்றித்தனமாக வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் இப்போ குழந்தையே எடுத்துக்காட்டுங்க, அது கீழே விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு போவதை போல தான் நாமளும் இன்றைக்கி பறக்கிறோம் இல்லையா? 100-120 வருடங்களில் இன்றைக்கி மனிதன் என்னெல்லாமோ விதங்களில் பறந்துக்கிட்டு இருக்கான். அது வந்து ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு அது நிகழலை. முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து இன்னொருவர் கற்றுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு அறிவியலாக, ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து ஒரு தொழிற்சாலையாக உருவெடுத்து நிபுணர்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் கவனித்து இன்னும் புரிந்து கொண்டு புரியாததை விரிவுபடுத்தி யோசிச்சு பாருங்கள், மனித குலம் முழுவதுமே அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை போல தான் கற்றுக்கொள்வதுங்கிறதும் நாமளாக கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒரு குழந்தை எந்திரிச்சு விழுந்து தடுமாறி நடக்க கற்றுக்கொள்வதை போல அது பார்க்குறக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் கீழே விழுந்து அடிபட்டு மோசமான காயம் ஏதாவது ஏற்பட்டால் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. எவ்வளோ துக்கம், அது தேவையில்லாதது தானே. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து புத்தகம் வாசித்து புரிந்து கொள்ளும் சிந்திக்கும் திறன் இருந்ததுன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடப்பது, ஏன் நடக்கணும், நடப்பது என்றால் என்ன, எதற்காக நடக்கணும்னு கற்றுக்கிட்டு அது நடக்க முடிவு செய்யலாம். இல்லை எனக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட முடிவு செய்யலாம். நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? இன்றைக்கு குழந்தையால் செய்ய முடியாதுன்னு நினச்சா சிரிப்பு வரலாம். மனிதர்கள் நாம் வாழ்க்கையை வாழ்வதில் எது தடுக்குது? ஏன் அதை போல் சிந்தித்து நம்மளால் வாழ முடியலை? இப்போ இன்றைய காலகட்டத்தின் தேவை அதுதான். நாம சிந்தித்து வாழணும். சிந்தித்து வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருடைய அங்கீகாரம் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் வாழ்க்கையை எப்போதுமே சிந்தித்து வாழவும் முடியாது. அது ரொம்ப சலிப்பூட்டுவது. அதற்கு மாறாக நம்ம இயல்பாக நம்மை மீறி வாழ்க்கை நம் மூலமாக வெளிப்படும்போது அதை உண்மையான நேர்மையான யாராவது ஒருவர் அங்கீகரித்து அதை சிரித்து அதுக்கு வந்து ஒரு கவனத்தை தந்தாலே வாழ்க்கை சரியான திசையில் சென்றிடும். நான் எப்போதுமே சொல்வது, நாம் எல்லோருமே ஞானிகள். நாம் எல்லோரிடமே அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது. நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது. நம்முடைய ஞானத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு, தொகுத்து கொள்ளும் அளவுக்கு, வெளிப்படுத்தும் அளவுக்கு நம்ம பலருக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. யார் உட்காந்து இவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறோம், சிந்தித்ததை இன்னொருவர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஆனால் இதெல்லாமே உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருக்கும். ஆமாம், இது சொல்கிறது சரிதான், நானும் இப்படி தான் நினச்சேன். ஏதாவது ஒன்று மனசுல ஒத்து வரும், ஒத்து வராமல் போகும். ஏன்னா இது இயல்பான விஷயங்கள். இது எல்லாருமே அதை இன்னொருடம் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அப்போ அந்த மகிழ்ச்சியை நான் இந்த காணொளிகள் மூலமாக உணர்ந்ததுனால தான் நான் இவ்வளோ ஆழமாக தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவோ பேர் எனக்கு ஆறுதல் தந்திருக்கீங்க.
கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, எதிர்வினை புரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த அறிவு இல்லாமல், அனுபவம் இல்லாமல், இந்த ஞானம் இல்லாமல் செஞ்சுருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி நமக்குள்ளே இருக்கும் அந்த அறிவு, அனுபவம், ஞானம் இதை நாம் தூசு தட்டி எடுத்து தொகுத்து கொள்ளணும். ஒவ்வொரு மனிதரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தொகுத்துக்கிட்டு நம்மளை கவனித்தா நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்கும். நம்ம சாதாரண மனிதர்கள் கிடையாது. ஏன்னா நம்மளை போல தான் காலங்காலமாக மனுஷருங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வயசு 30ன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கோடி மனிதர்கள் 30 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அந்த 30ஓட வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையை பற்றி என்ன புரிதல் இருக்கோ அதே அளவு புரிதல் நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் யாரும் அதெல்லாம் நுட்பமாக நம்மளை சொல்லித்தரது கிடையாது. இதெல்லாம் சொல்லி தரும்போது தான் நம்மளுக்கு புரிய வரும்போது தான் நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மளா திடீர்னு நானும் ஒரு ராஜா தான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. இன்னொருவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீ பார்க்குறக்கு ராஜா மாதிரியே இருக்க, அந்த தோரணை இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அதை நுட்பமாக கவனிக்கணும். அவர் உண்மை சொல்கிறாரா, சும்மா நம்மளை தூண்டி விடுறதுக்காக சொல்கிறாரா, அதை கவனித்து அதன் மூலமாக தான் உள்வாங்கிக் கொள்ளணும். நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உடனே ஏற்றுக்கிட்டோம்னா அப்போவும் நாம் வழி தவறி விடக்கூடுவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ இப்படி பல்வேறு மனிதர்கள் நம்மளுக்கு வெவ்வேறு விதமான எதிர்வினைகளை தரும்போது அதன் மூலமாக நாம் யார் என்று கண்டுகொள்ள முடியும். அவங்க ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடி போல் நம்மளுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் நாம் என்பது ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தைகள் இல்லைன்னா நான் யார்? ஒரு வெறுமை, ஒரு மௌனம் இல்லையா? என்னை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் சேர்ந்து தான் நான் யாருன்னு முடிவு செய்யுது. என்னை சுற்றி எதுவுமே இல்லைன்னா நான் யார்? அதான் வாழ்க்கையோட ஒரு அழகே கூட. நம்மளை எதுவுமே கட்டுப்படுத்துறது கிடையாது, நாமளும் எதையும் கட்டுப்படுத்துறது கிடையாது. நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு நாம் தான் முடிவு செய்கிறோம். நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு வாழ்க்கை முடிவு செய்யுது. நாம் என்னவா இருக்கணும்னு நாம் முடிவு செஞ்சோம் அப்படின்னா நாம் எப்படி வாழணும்னு வாழ்க்கை நம்மளுக்கு உதவும், கற்றுத்தரும். அதற்கேற்ற நபர்களை நம் அருகில் உலவ விடும். அதற்கேற்ற நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும். இதை தான் சிங்க்ரோனிசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதாவது ஒரு மரம் முளைக்க தொடங்கிருச்சு அப்படின்னா தான் அந்த நிலத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அங்கே எவ்வளோ வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும், இதெல்லாம் அந்த விதைக்கு, அந்த செடிக்கு புரிய தொடங்கும். அது வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து சூரியன் நல்லா தெரியுமா, நிலா உதிச்சா வெளிச்சமாக இருக்குமா, பறவைகள் அசந்து செய்யுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது முளைச்சிருச்சு, வேர் விட்டுருச்சு அப்படின்னா அது அந்த இடத்த வேறு விதமாக உணரத் தொடங்கும். ஏன்னா அந்த வேர் பூமியை அறிவது வேறு விதத்தில் இல்லையா? கிளை பூமியை உணர்வது, வானத்தை உணர்வது வேறு விதத்தில். முளைக்காத விதை அவற்றை பட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், அவற்றை உணர முடியாது. அதே போல் தான் வாழ்க்கையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம், வார்த்தைகளை கொண்டு நிரவிக்கிட்டே இருக்கலாம், நோண்டிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வாழ்கிறோன்னு பொருள் கிடையாது. ரொம்ப நுட்பமான வித்தியாசம். அதை புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் வார்த்தையால் வெளிப்படுத்துவது சில சமயம் சிரமமாக இருக்குனால தான் இந்த போல் ஓவியங்களை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஓவியத்தை பார்த்தாலே உங்களால் பல நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இவ்வளவு தான் வாழ்க்கை, இவ்வளவு தான் கற்றுக்கொள்வது, கற்றுத்தருவது, இது எல்லாமே. இந்த கோணத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.